ஒரு காதல். என்னம்மா சொல்ற? உனக்கு உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத பாவியா ஆயிட்டனே. இந்த மாதிரி நிலையில நாங்க எப்படிம்மா சந்தோஷமா இருக்க முடியும்? மாப்பிள்ள லஞ்சம் வாங்குறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கலப்பா. நான் நேர்மையான போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு நினைச்சவ. நான் எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு ஆளை கட்டிக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நின்னதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு முன்னால இப்படி நடந்திருந்தா பரவாயில்லம்மா. இப்படி ஊரை கூட்டி அவமானமா போச்சேம்மா. பாக்குறவங்களுக்கெல்லாம் இலக்காரமா ஆயிடுச்சேம்மா. அம்மா, ஊர் முக்கியமா இல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியமானு சொல்லுங்க. ஒருவேளை கல்யாணம் நடந்திருந்து அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்களேன்னு ஊர் குறை சொல்லதான் செய்யும். இந்த கல்யாணம் நடந்திருந்தா இப்படி லஞ்சம் வாங்குற ஒருத்தருக்கு வாக்கப்பட்டுட்டோமேனு பிரியா மனசுடைஞ்சு போக மாட்டாளா? இன்னைக்கு ஒரு நாள் அவமானத்தை பார்த்தா பிரியா காலம் பூரா கஷ்டப்பட்டு நிக்கணுமா சொல்லுங்க? பிரியா நேர்மையான போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு நினைக்கிறவ அவளுக்கு ஒரு நேர்மையான ஆளா பார்த்து கட்டி வைங்க. அவர் எந்த தொழில் செய்யறாரு, படிச்சவரா படிக்காதவரா, வசதியானவரா வசதி இல்லாதவரா, இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு தனக்கு வரப்போற புருஷன் நேர்மையானவரா இருக்கணும். அப்பதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். கயல், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையான விஷயம். கயல், என்ன சார் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க எடுத்து சொல்லுங்க சார். இவங்க நீங்க சொன்னாதான் சார் கேட்பாங்க. அப்பா, கல்யாணம் நின்றுச்சே நீங்க வருத்தப்பட தேவையில்லப்பா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. மாமாவுக்கு சம்மதம்னா எனக்கு சரவணன் மாமாவே கட்டி வைங்கப்பா. மாமா, என்னடா இவ கல்யாணம் நின்னு போனதை இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எப்பயுமே உங்களை பிடிக்கும் மாமா. போலீஸ் ஆக போற பொண்ணு நமக்கு வேண்டான்னு சொல்லிருவீங்களோன்னு தான் அமைதியா இருந்தேன். அவ்வளவுதான். இப்பவும் கையல் சொல்லிதான் நான் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டேன். என்னை கட்டிக்கணும்னு உங்க மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு எப்படி மாமா உங்களால இப்படி கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய முடியுது? உங்க நல்ல மனசு யாருக்கு மாமா வரும்? உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உங்களுக்கு கல்யாணம் நின்னு போன பொண்ண கட்டிக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க. அதனால நான் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன். ஐயோ, அப்படி இல்ல பிரியா. நான் படிக்காதவன், சாதாரண மளிகை கடைக்காரன். ஆனா நீ படிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆக போறவ. 4 ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில என்னை எப்படி உன்னால புருஷனை அறிமுகப்படுத்தி வைக்க முடியும் சொல்லு பிரியா? உன்னை கட்டிக்க எனக்கு தகுதி வேணாமா? அதை யோசிச்சுதான் நான் அமைதியாவே இருந்தேன். உன்னை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நான் வேண்டான்னு சொல்லுவேனா? அதான் இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? இப்ப அப்பா அம்மாவோட சம்மதம் மட்டும்தான் பாக்கி. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு கவலைப்பட்டீங்கல்ல? இப்ப நீங்க இதுக்கு சம்மதிச்சா உங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இதே இடத்துல குறிச்ச நேரத்துல கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இனி நான் என்னமா சொல்றது? அதான் அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டாங்களே. முன்னாலேயே இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏமா வேற மாப்பிள்ளைய வெளியே தேட போறோம்? அவங்க ஆசைப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டுமா? பிரியா, இப்ப சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் கையல். அண்ணா, போங்க, ரெடியா அவங்க. சரிம்மா. சூப்பரா இருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காருங்கோ. ஸ்வாஹா.
शुक्लां वरदनं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये भोर्भवस्वरूं यज्ञपुरुषाय नमः ध्यायामि आवाहयामि सर्वोपचारान् समर्पयामि समस्तराज उपचारां समर्पयामि यज्ञपुरुषाय नमः माङ्गल्यदेवतायै नमः सर्वकष्टनिवारणाय नमः सर्वदुःखनिवारणाय नमः महाम्बिकायै नमः कटुप महाम्बिकायै नमः दुर्गा परमेश्वर्यै नमः कटुप गटिबलं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते सर्वमङ्गलमाङ्गल्यायै नमो नमः இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில போட்டு வைப்பா शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति மாலையை மாத்திக்குங்கோ இந்த மாலை எடுத்து நீ போடுமா நீ போடுப்பா शतमानं भवति सदा यत्पुरुषशतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति எழுந்துண்டு அக்னியை 3 தடவை சுத்தி வாங்கும் சூர்யா சார், நான் பிரியாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார். பிரியான்னு இல்லை, வேற யாரா இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன். இது என்னோட கடமை. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் கேம்புக்கு போறேன்னு பேசிக்கிட்டாங்க. அதான் உன்னோட ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம், பூட்ஸு, அப்புறம் உன் ட்ரெயினுக்கு தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நானும் உடனே கிளம்பணுமா? எல்லாரும் கேம்புக்கு போகும்போது நீயும் போய் தானே ஆகணும். அப்பதானே உன்னோட ட்ரைனிங் சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? உடனே கிளம்புறதுல உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லையே? எனக்கு இல்ல, உனக்கு இருக்கா என்ன? இதோ பாரு பிரியா, நீயும் சாதாரண பொண்ணு கிடையாது, நானும் சூழ்நிலை புரிஞ்சுக்க தெரியாத மடையனும் கிடையாது. ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி இந்த கல்யாணம் நடந்திருந்தா நானே இந்த பேக்கிங்கை யார் பண்ணாலும் தடுத்திருப்பேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. அப்ப தடுக்கிற நீங்க இப்ப மட்டும் ஏன் நீங்களே பேக் பண்றீங்க? அப்போ அது சந்தோஷம் பிரியா, இப்போ அது சங்கடம். என்னை கட்டிக்கிட்டது உங்களுக்கு சங்கடமா மாமா? நீ குதிரக்கமா கேட்குற பிரியா. அப்போவும் எனக்கு சந்தோஷம்தான், இப்போவும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உனக்கு அப்போது சந்தோஷம், ஆனா உனக்குள்ள இப்போ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கலாம். இல்ல திடமா முடிவெடுக்கிற மனசா கூட இருக்கலாம். ஆனா மற்றவங்க பார்வையில் உன்னோட மனசு சங்கடப்பட வாய்ப்பு இருக்கு. என் பிரியா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமே தவிர சங்கடத்தோட இருக்கவே கூடாது. அதனால தான் நான் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை பிரியா, உனக்கும் மனசுக்கு ஒரு மாற்றம் இருந்தா நல்லதுன்னு என் மனசுக்கு தோணுது. அதுக்கு இந்த கேம்ப் ஒரு வாய்ப்பா அமையலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் தேவதை. இப்போ எனக்கே நீ சொந்தமாயிட்ட. இப்போ இந்த சந்தோஷத்துலேருந்து நான் மீளவே எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். இதெல்லாம் இப்போ வரைக்குமே ஒரு கனவு மாதிரி எனக்கு தோணுது. இல்லடா மடையா, இது கனவு இல்லை, இது மொத்தமும் நிஜம். உன்னோட பிரியா உன் மனைவி ஆயிட்டா அப்படின்ற நிஜத்தை நான் உணரணும். அது மட்டும் இல்லை பிரியா, எந்த பொண்ணு செய்ய துணியாத ஒரு விஷயத்த உன் கல்யாண நேரத்தில் தைரியமா நீ செய்ய துணிஞ்சிட்ட. அது எதுக்காக? நீ மனசுக்குள்ள ரொம்ப விரும்புற இந்த போலீஸ் வேலைக்காக தானே? அப்படி இருக்கும்போது இப்ப என்னோட லட்சியம் எல்லாமே உன்னோட சந்தோஷமா இருக்கிற இந்த சிற்றின்பத்துல இல்ல. என் பிரியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவ எஸ்ஏ ஆகி ஒரு ஸ்டேஷன்ல
டியூட்டில ஜாயின் பண்ணி என் தேவதை போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஜீப்ல வந்து இறங்குறதையும் போறதையும் பாக்குற பேரின்பம் தான் எனக்கு தேவைப்படுது பிரியா.